இந்த வீடியோவில் நான் உங்களை 18 சித்தர்களில் ஒருவரான சித்த மருத்துவத்துக்கும் தவயோகியோட ஞானின்னு புகழப்பட்ட ராமதேவர் சித்தரின் ஜீவ சமாதியை அடைந்த இடத்திற்கு உங்களை அழைச்சிட்டு போக போகிற மக்களே. ராமதேவர் சித்தரின் முழுமையான வரலாறை இந்த காணொலியில் பார்க்கலாம். அதிக மக்களுக்கு அறியப்படாத அழகர்மலை காட்டுக்குள்ள பல மர்மங்கள் நிறைந்த குகையும் மிரள வைக்கும் அனுபவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சஞ்சார சமாதி என்ற ஒரு யோக நிலையை பண்ண ஒரே சித்தர்கள்னு சொன்னாலே சிவனை வணங்குபவர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சித்தர் இஸ்லாமிய மதமாக மாறின சித்தர்னு சொல்றாங்களே. சாதி மதம் பாகுபாடு இல்லாம இருப்பவர்கள் தான் சித்தர்கள். இந்த மலை ஏறுவது அவ்வளவு ஈஸி இல்ல மக்களே. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்துல செங்குத்தான கரடமுரடான பாதைகளை கடந்தால் மட்டும்தான் வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே கார்த்திகை தீபம் அன்று மிக பிரம்மாண்டமான தீபம் ஏற்றும் இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே. சித்தரை தேடி போகும்போது என்னன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனோட சித்தர்கள் நம்மளோட எவ்வளோ மோசமான கர்ம வினைகள் இருந்தாலும் அதை போக்குற சக்தி சித்தர்களுக்கு இருக்குமா. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த அழகர்மலை உச்சிக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் மதுரை வந்துடுங்க. மதுரையிலேருந்து அழகர்மலை எல்லாருக்கும் தெரியும். கல்லழகர்ந்து பழமுதிர்ச்சோலை முருகனோட 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு வந்துருங்க. அங்கிருந்து ராக்காய் அம்மன் கோவில் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் இது ஒரு மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. நெகட்டிவ் இருந்தாலும் மலைகள் ஏற 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 நம்மளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். இந்த அழகர் மலையில் இதுவரையும் யாருமே யூடியூப்லேயே வெளியே வராத பல மர்மங்களையும் அதிசயங்களை பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த மலை ஏறுவது கிட்டத்தட்ட ஒரு 3500 அடி உயரத்தில் இருக்கும் மக்களே. ஏறுவது ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த மலை உச்சியில் 18 சித்தர்களில் ஒருவரான ராமதேவர் சித்தர் அவரோட ஜீவ சமாதி இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அவரோட வரலாறை நம்ம பார்க்கலாம் மக்களே. ராமதேவர் சித்தர் கடைசியா வந்த ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சமடைஞ்ச பகுதின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் தான். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு குகை தான். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை ஒளியோட மறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா ஸ்ப்ரெட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட வர்றீங்க, இதை வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றப்போ உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகளை உங்களுக்கு நிறைய அள்ளி தருவாங்க. அதான் சித்தர்களோட மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களோட முனிவர்களோட இவங்களோட அனுக்கிரகம் அவங்களோட வாழ்த்துக்கள் ஏதாவது ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. ஐயாவோட கண்ணீரில் எப்போயுமே ஒரு ஆனந்த நிலைமையிலே இருப்பாங்களாம். கண்ணீர் எப்போயுமே வடிஞ்சிட்டே இருக்குமா. காரணம் கேட்டால் அவங்களுக்கே தெரியாதான். இந்த மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிறைய பேர் பதஞ்சலி பயன்படுத்திய வாசி யோகம், அஷ்டங்க யோகம் இந்த முறையை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்மளோட சித்தர்களும் நம்ம ராமதேவரோட சித்தரும் அந்த மாதிரி தான். இப்போ போகர், கோரக்கர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா போகர் தன்னோட ஆன்மாவை ஒரு உடம்புல இருந்து வச்சுட்டு இன்னொரு இடம்புக்கு அவங்க கூடு விட்டு கூடு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ராமதேவர் சித்தர் பார்த்தீங்கன்னா உடம்போட எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? இது எந்த சித்தருமே பண்ண மாட்டாங்க. ஐயா ஒருத்தர் தான். இப்போ பொதுவாகவே சித்தர்கள் பார்த்தீங்கன்னா 48 வகை சித்தர்கள் இருக்காங்க. அதில் 3 வகையாக தான் பிரிவாக பிரிப்பாங்க. வாத சித்தர்கள், காய சித்தர்கள் அப்படின்னு. ஆமாம், எல்லாமே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்கள்னால ஒரு பாறை தங்கமாக மாற்ற முடியும். அவங்கள அல்கமிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையான சித்தர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பை ஜெயிச்சு கடவுளை கண்டு முயல்பவன் பக்தன், அதை கண்டு தெளிந்தவன் சித்தன் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் உனக்குள்ளே இருக்காரு, உனக்குள்ளே இருக்கிற கடவுளை கொண்டு வா, நீ தான் கடவுள் அப்படின்ற அந்த ஒரு வழிமுறையை தான் இருக்கிற எல்லா சித்தர்களும் பயன்படுத்துகிறாங்க. சித்தர்கள் யாருமே சித்தர்களை பிறக்கலை. சாதாரண மனுஷனாக இருந்து சித்தர்கள் நிலைமையை வடிவமைச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா பின்னாடி அஷ்டங்க யோகம், வாசி யோகம்னு சொன்னாங்க. இப்போ வாசி யோகத்தில் மூச்சு வலியை பயன்படுத்தி ஒவ்வொரு சித்தர்கள் வர்றப்போ ஐயா குண்டலினி சித்தியை மேலே எழுப்பிட்டாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சித்தராகவும் ஆகிட்டாங்க. இந்த அஷ்டமா சித்திகள்னு பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கும் நமக்கும் எதெல்லாம் அசாத்தியமோ அதெல்லாம் அஷ்டமா சித்திகளில் வரும். சயின்ஸுக்கு இதுக்கு ப்ரூஃபே கிடையாது. அனிமா, மகிமா, லக்கிமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம் இந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் இருக்குது. 8 வகையான அஷ்டமா சித்திகள் இருக்குது. இப்போ அனிமானா இப்போ ஒரு சின்ன பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இவ்வளோ தான் இந்த பேப்பர் இருக்குன்னா இதை நான் 100 கோடி துண்டாக நான் கட் பண்ணேன்னா எனக்கு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குமோ அதை விட சின்னதாக அவங்களோட உடம்பை அந்த அளவுக்கு மாற்றிக்க முடியும். அதை விட சித்தர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பை மலையளவு பெருசாக மாற்றிக்க முடியும்.
இந்த ஏசுநாதெல்லாம் தண்ணியில் நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதே மாதிரி தன்னோட உடம்பை வந்து ரொம்ப இலகுவாக மாற்றிக்க முடியும். அவங்களால அந்த உடம்பை வந்து ரப்பர் மாதிரி வந்துட்டு பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போக முடியும். சின்ன வயசுலலாம் வந்துட்டு எனக்கு நிறைய டவுட் இருக்கும், என்ன இங்கே ஒரு சிவன் இருக்காங்க, அங்கே ஒரு சிவன் இருக்காங்க, எப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மெச்சூர்டாகப்போ தான் தெரிஞ்சு அதுவும் ஒரு வகையான அஷ்டமா சித்தி தான். அவங்களால ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்க முடியும். இதை வந்து பிராப்தின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா வசித்துவம். இப்போது ஒரு அனிமல் இருக்குன்னா அனிமலோட இந்த கண்ணை பார்த்து அதை வந்து வசியம் பண்ணுறது. இந்த ஐயப்பன் போயிட்டு வந்து புலிப்பால் கறந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட ஒரு வகையான அஷ்டமா சித்திகள் தான். அதெல்லாம் அதில் தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாத்துவம். இந்த தோரணமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேரையர் வந்து இந்த தேரை கொஞ்சம் வந்து வெளியே எடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஞானக்கண்ணால் பார்ப்பாங்க. அது கூட ஒரு வகையான அஷ்டமா சக்தி தான். ஸோ அது கூட வந்து அஷ்டமா சக்தியில் சேர்த்துப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து அறிவியலை வந்து இதில் கொண்டு போகணுன்னா அதுக்கு வந்து பதிலே கிடையாது. ஸோ அதையெல்லாம் கடந்து வந்தவங்க தான் சித்தர்கள். நம்மளோட ஐயா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொஞ்சம் வந்து சித்தர்கள் ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐயாவோட நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா ஐயாவுக்கு கீழே ஒரு சின்ன வந்து ஒரு அம்மன் இருப்பாங்க, பாலாம்பிகை. ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு சித்தர்களும் வந்து தன்னோட வாசி யோகம் இதெல்லாம் வந்து முக்தி பெறணும்னா அந்த அம்மன்கிட்ட இருந்து அனுக்கிரகம் கிடைச்சா மட்டும்தான் முடியும். மற்றபடி அதை தவிர்த்து இந்த சித்தர்னாலையும் எந்த முனிவர்னாலையும் தன் முக்தி அடையவே முடியாது. ரெண்டாவது முருகன்கிட்ட இருந்து வந்தால் மட்டும் முருகன்கிட்டையும் பாலாம்பிகைட்டையும் இருந்து வந்தால் தான் அவங்க பண்ணுற அந்த அஷ்டாங்க யோகமாக இருந்தாலும் சரி, வாசி யோகமாக இருந்தாலும் சரி மொழிமேடை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஐயா கூட டைரெக்டாக பழமுதிர்ச்சோலையில் இருக்க முருகனை பார்த்த மாதிரி தான் தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே பார்க்குற அந்த பழமுதிர்ச்சோலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஐயா. அப்படி இருக்கிறப்போ நாகப்பட்டினத்தில் தான் இருக்கிறாங்க. நிறையா மூலிகைகள் பற்றி அப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ போகர் கூட வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட் கிடைக்குது. போகர் மட்டும் கிடையாது, நிறைய சித்தர்களோட கான்டாக்ட் கிடைக்குது. 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தவங்க. ஒரு சித்தருக்கு வந்து இப்போ போகர்னு பார்த்தீங்கன்னா போகர் 7000 அப்படின்ற ஒரு நூலில் நம்ம ராமதேவர் சித்தரை பற்றி எழுதியிருப்பாங்க. ஃபுல்லாக ராமதேவர் சித்தராக தான் இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்ற விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் வந்து வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த 18 அப்படின்ற நம்பர் கூட வந்து 10னா வந்து இறைவன், 8 அப்படின்னா இறை நிலைமையை அடைகிறது. நம்ம புராணத்துல தான் பார்த்தீங்கன்னா 18 அப்படின்றது வந்து இந்த மகாபாரத போர்லாம் வந்து 18 நாள் வந்து நடந்துச்சு. இந்த 18 படி அந்த மாதிரின்னு நம்ம புராணத்தில் வந்து 18 அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான நம்பரு. அதை வச்சு வந்துட்டு 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிசையாக வந்து வரிசைப்படுத்துகிறாங்க. இந்த அபிதானா சிந்தாமணி, நிஜானந்த போதம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு சித்தர்களை பற்றி எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு நூல்கள். அதில் வந்து சித்தர்கள் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு சித்தர்கிட்டருந்து இன்னொருத்தட்ட வந்து தகவல் பரிமாறி அந்த மாதிரி தான் வந்துருக்குது. ஸோ சித்தர்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு அவர் என்னப்பா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சித்தர்கள்ட்ட வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜீவ சமாதி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோவில் போகிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு வந்து இங்கே இந்த எனர்ஜி உங்களால் நேரடியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னுலாம் தரமாட்டாங்க. உங்களை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட இருக்க அந்த கர்ம வினைகள்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நிம்மதி வேணுமோ அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து சித்தர்கள். இவங்கள்ட்ட போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நிம்மதி கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. நம்ம ஐயா பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நீங்கள் மட்டும் எனக்கு புதுசு கிடையாது. நான் ஒரு 1000-1500 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன் இந்த மாதிரி. ஓகேங்கண்ணா, நிறைய பேர் வந்துட்டு வர முடியாமல் மேலே வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. நேற்று நினச்சி வந்தவங்களும் இருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நான் பார்க்குற வந்து இது வந்து ஒரு கோவிலையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோபுரம் மாதிரி நல்லா பெருசாக உயர்ந்துருக்கும். உள்ளே வந்து இதுதான் வந்து ஐயாவோட பாடி. நீங்கள் எங்கே தொட்டாலும் சரி, அங்கே இருக்கிற சிவலிங்கம் தொட்டாலும் சரி ஐயாவை தொடுற மாதிரி தான். அதனால தான் வந்துட்டு யாரும் சரி மேலே போனாலும் சரி யாரையுமே வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். கீழே வந்து தியான நிலைமையில் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க நம்ம ராமதேவ சித்தர் ஐயா. சரிங்களா? நீங்கள் என்ன வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக ஐயா கொடுப்பாரு. சரிங்களா? இப்போ வந்து ராமதேவர் சித்தர் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து நிறையா சித்தர்களோட கான்டாக்ட் கிடைக்கும். போகர் வந்து சொல்கிறாரு,
இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அரேபியாவுக்கு போனீங்கன்னா நீ வந்து உன்னால் நிறைய காயகற்ப மூலிகைகள் வந்து நீ வந்து ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னாவும் ஐயா வந்து சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குரு பேச்சை கேட்டு நாகப்பட்டினத்துலேருந்து அரேபியா போகிறாங்க. அரேபியாவில் எங்கே போகிறாங்கன்னா மெக்காவுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து மக்கள் யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா ஐயா பார்க்குறப்போ ஒரு சாதாரண மனுஷன் மாதிரியே தெரியலை. இந்த தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப அழுக்கா அந்த மாதிரி இருக்கவும் யாருமே ஏற்றுக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கோரமாக பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் தான் தங்க போகிறேன்னா நான் சொல்கிற மாதிரி என்னோட மதம் மாறிக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து யாகோபுன்னு பேர் வச்சு அவரை வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தினமும் வந்து பூஜை பண்ணுறாரு. இப்போ வந்து பூஜை பண்ணோம் ஐயாவை பிடிக்காத ஒரு சில பேர் அவரை மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் காதுக்குள்ளே கேட்காம எல்லாமே வந்து சித்தரை வந்து ரொம்ப ஒரு கோர பார்வையில் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஐயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா எனக்கு வந்து ஆண் பெண் மதம் இதெல்லாம் எனக்கு ஒன்று தான், உங்களோட மரம் மாறுறது இருந்தால் சொல்லுங்கள், நான் மதம் மாறிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாகோபுன்னு பேர் வச்சு அவரை வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து மெக்காவில் வந்து முன்னாடி வந்து முகமது நபிகள் சமாதி முன்னாடி வந்து நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவார். பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு வரும். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் பூஜை பண்ணுறது மந்திரம்லாம் சொல்கிறத பார்த்து முகமது நபிகள் வந்து இவங்களுக்கு வந்து காட்சி தராங்க ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சீடர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் வந்து மெக்காவில் தான் இருக்கிறோம், நம்ம தினமும் பூஜை பண்ணுறோம், நமக்கு கிடைக்காத ஒரு காட்சி இவர் கிடச்சிருக்குன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு நினச்சி நிறைய நிறைய சீடர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீடர்கள் உருவானதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னோட மூலிகை தன்மை அறிகிறதுக்கு வந்து சமாதி நிலைக்கு போகிறாங்க.